நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு எல்லா மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு இருப்பாங்க. முக்கியமாக சொன்னால் உலக மாமேதை காரல் மார்க்ஸ், முதல் மாமேதை காரல் மார்க்ஸ், கம்யூனிஸ்ட் மார்க்சிய தத்துவ ஞானி காரல் மார்க்ஸ் அவர்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா கேட்கலாம். வறுமையை ஒழிக்க வந்த நிறமும் சிவப்பு தான், அதான் கம்யூனிசம், அதுதான் மார்க்சிசம். அப்போ கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்த தத்துவத்தை நிறுவுறாரு. ஒரு முதலாளித்துவம் என்பது உன்னை சுரண்டும், உன்னிடமிருந்து உழைப்பை சுரண்டும், உன்னுடைய செல்வத்தை சுரண்டும், உன்னோட பலத்தை சுரண்டும், வாழ்க்கையை சுரண்டும், உன்னை ஏமாத்தும். முதலாளித்துவம்னா என்னது? பொருளியல், அதுக்கப்புறம் தத்துவம், இல்லை மாதிரி நிறைய என்ன சொல்ல மல்டி டேலண்டடான ஒரு நபர்னு சொல்லிட்டேன் நான். அப்போ ஒரு பேரறிஞராக பிஹெச்டி பட்டம் பெறாரு. அப்ப என்னன்னா இப்ப மாசே துங்கா இருக்கலாம் சைனால, இந்தியாவில தலைவர் நிறைய பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க. நன்மாரலா இருக்கலாம், ஜீவாவா இருக்கலாம், நல்லக்கண்ணையாவா இருக்கலாம், சங்கரையாவா இருக்கலாம், இன்னும் பெரிய தலைவர்கள் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க. மார்க்சிய தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், கேடிகே தங்கமணி, இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா பொது உடைமை தலைவர்கள். வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு எல்லா மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு இருப்பாங்க. முக்கியமாக சொன்னால் உலக மாமேதை காரல் மார்க்ஸ், முதல் மாமேதை காரல் மார்க்ஸ், கம்யூனிஸ்ட் மார்க்சிய தத்துவ ஞானி காரல் மார்க்ஸ் அவர்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா கேட்கலாம். மார்க்சிய தத்துவங்கள், கம்யூனிஸ்ட் தத்துவங்களுடைய ஒரு தந்தை தான் கார்ல் மார்க்ஸ். சரி, கார்ல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுடைய கடவுள் அப்படின்னு சொல்லலாம். கார்ல் மார்க்ஸ் உலக மாமேதைகள்லே ஒரு அம்பேத்கருக்கு முதல்ல அவர் தான். அம்பேத்கருக்கு மேல உலகத்திலே முதல்ல மாமேதைனா கார்ல் மார்க்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர். அப்ப அப்படிப்பட்ட கார்ல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்சிய தத்துவங்கள், பொது உடைமை கருத்தியல், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் புரியாது மார்க்சிய தத்துவங்கள்னா என்ன. அதான் டீப்பா நான் வர்றேன். என்னன்னா ஏழைகளுக்காக சிந்திப்பதற்கு யாருமே இல்லை, ஏழைகளுக்காக போராடுவதற்கு யாருமே இல்லை, ஏழைகளுக்கான தலைவர்களே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை மக்களுக்காக நின்று சிந்தித்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு தலைவர் தான் கார்ல் மார்க்ஸ். சூப்பர். இப்போ மார்க்சிய தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது உடைமை கருத்தியல், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் சுகாதாரம், என்ன சொல்றதுன்னா ஒரு சமதர்ம, ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும். அதுக்கப்புறம் சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதி, எல்லாருக்கும் ஜாதி, மத, இன, மொழி பேதமற்ற, முதலாளித்துவ ஆதிக்கம் இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், ஒரு நலிந்த விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய மக்களுடைய ஆட்சி தான் ஒரு பொது உடைமை ஆட்சி. அதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இதை எளிமைப்படுத்தி சொல்லணும். இதுதான் இப்போ இந்த மார்க்சிய சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துச்சு. அது என்னன்னா என்ன சொல்றதுன்னா ஐரோப்பா இருக்கலாம், உலக பல நாடுகளாக இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், அதுக்கடுத்து கியூபாவா இருக்கலாம், அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் கம்யூனிஸ்ட் நாடு வெனிசுலாவா இருக்கலாம், நிறைய நாடுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். ஈவன் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட்னு 2 பார்ட்டி இருக்குது. அப்புறம் நிறைய அமைப்புகள் இருக்கு, எம்எல் இருக்குது, நிறைய அமைப்புகள் இருக்குது இந்தியா. அப்ப அந்த பொது உடைமை சித்தாந்தம் பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் உருவானாங்க. அவரை அவருடைய தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு, அதை நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல கார்ல் மார்க்ஸ் இந்த தத்துவங்களை தான் நிறுவனர். அரசியல், பொருளாதாரம், சமூகவியல், தத்துவவியல், அப்புறம் மெய்யியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட களத்திலுமே பாத்தீங்கன்னா உழைக்கும் மக்களுக்கான ஒரு ஆட்சி நிறுவப்பட வேண்டும், உழைக்கும் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்று உழைக்கும் மக்களுக்காக சிந்தித்தார். எப்படின்னா கேபிட்டலிஸ்ட், பர்கியூஸ் கான்செப்ட், ப்ரொலிட்டரேட்னு 3 கான்செப்ட் இருக்கு. சோசியலிஸ்ட் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. சோசியலிசம்னா பொது உடைமை, எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கப்படணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எப்படின்னா ஒரு அரசுல இருக்கக்கூடிய என்ன சொல்றதுன்னா அரசோட கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கணும். பொது உடைமை சமூகம், மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லா மக்களுக்கும் ஜாதி, இன, மொழி பேதமற்ற எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். அதான் பொது உடைமை சமுதாயம். அப்ப அங்க வறுமை நீங்கிரும். அங்க எப்பவுமே சொல்லுவாங்க வறுமை நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையை ஒழிக்க வந்த நிறமும் சிவப்பு தான், அதான் கம்யூனிசம், அதுதான் மார்க்சிசம். அப்ப கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாருன்னா இந்த தத்துவத்தை நிறுவுறாரு. ஒரு முதலாளித்துவம் என்பது உன்னை சுரண்டும், உன்னிடமிருந்து உழைப்பை சுரண்டும், உன்னுடைய செல்வத்தை சுரண்டும், உன்னோட பலத்தை சுரண்டும், வாழ்க்கையை சுரண்டும், உன்னை ஏமாத்தும். முதலாளித்துவம்னா என்னது? பெரிய பெரிய முதலாளிகள், ஆதிக்க வர்க்கம், நில உடைமை இருக்கக்கூடியவர்கள், பெரிய பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபர்கள், இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் பாத்தீங்கன்னா உன்னுடைய உழைப்பை சுரண்டுவாங்க. தொழிலாளிகள் அவங்க உறிஞ்சுவாங்க, அவங்க ரத்தத்தை உறிஞ்சுதான் அவங்க இன்னைக்கு கொழுத்து போயிருக்காங்க, செல்வத்திலையும், வளத்திலையும், பணத்திலையும், எல்லாத்திலையுமே. அப்போ அந்த முதலாளித்துவம் என்பது ஏழை எளிய மக்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி அமலப்படுத்தினார். அப்புறம் மத தீவிரவாதம், மதத்தை வச்சு செய்யக்கூடிய தீவிரவாதம் என்பது ஏழை எளிய மக்களுடைய எதிரி. கடவுள் என்பது ஒரு கஞ்சா அப்படின்னாரு.
ஏன் கஞ்சான்னு சொன்னார்னா, கடவுள் என்பது நீ வந்து போராட விடாமல், உன்னைய வந்து போராட விடாமல், சண்டை செய்ய விடாமல், உண்மையில் ஒடுக்குமுறை இருக்குது. ஏழை எளிய மக்கள் மீது ஒடுக்குமுறை, அடக்குமுறை, அவங்களை சுரண்டுறாங்க, ஏமாத்துறாங்க, திருடுறாங்க, கெடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க ஏழை எளிய மக்களை. அப்ப அந்த மக்களை சிந்திக்க விடாம என்ன பண்றான், கடவுள்கிட்ட ஒண்ணு வச்சிடறான். அதான் கஞ்சான்னு சொல்றாரு, ஓபிஎம். The religion is the opium of masses அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து ஒரு மனிதனோட வாழ்க்கை என்பது, நீ வந்து சமுதாயத்துக்கு பயனில்லாம நீ வாழ்ந்துட்டேன்னா, உன் உடல் அழிஞ்சு போச்சுன்னா, உன்னால அந்த சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. சமுதாயத்துக்கு ஒரு வாழ்வை தியாகம் செய்து அறிவு, ஆற்றல், திறமை, கல்வி, தன்னுடைய உடல் உழைப்பு எல்லாத்தையுமே இந்த சமுதாயத்துக்கு ஒருத்தன் பயனுள்ள விதத்துல கழிக்கலன்னா அவன் வாழ்க்கையே பயனற்றது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. அப்ப முதலாளித்துவமும் மத தீவிரவாதமும் மக்களுடைய எதிரி. மதத்தை வச்சு உன்னை ஏமாத்துவான். ஏன்னா மதத்தை வச்சுதான் ஏமாத்துறான். எப்படி சொல்றதுன்னா, மக்கள் வந்து கிளர்ந்திருந்து தன் உரிமைகளுக்காக போராட வராம கடவுள் பாத்துக்குவாரு, கடவுள் எல்லாம் செஞ்சிருவாரு. இப்ப நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்குல்ல, கடவுளை வச்சுதானே உங்க ஜாதியை வச்சு மதத்தை வச்சு தானே அரசியல் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் மார்க்ஸ் எதிர்த்தாரு, இதெல்லாம் அம்பலப்படுத்தினார் மக்கள் கிட்ட. நீ வந்து உன்னை வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், போலியான மூட நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, இந்த மாதிரியான ஒரு மாய ஒரு உலகத்துல உன்னை வச்சிருவாங்க. நீ வந்து உரிமைகளுக்காக நீ போராட மாட்ட, கடவுள் பாத்துக்குவார், நீ வறுமையிலே இருந்து செத்து போயிருவாரு. இப்போ மார்க்ஸ் இதுக்கு தான் போராடினார். மத தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும், முதலாளித்துவத்தை அம்பலப்படுத்த வேண்டும். முதலாளித்துவம் உன்னை ஏமாற்றும். அப்ப பொது உடைமை சமுதாயத்துல பாட்டாளி, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, நலிந்த, விளிம்பு நிலை மக்கள், சுரண்டப்பட்ட மக்கள், ஏமாற்றப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆட்சி அமையணும். அப்ப அந்த ஆட்சி வந்து பாட்டாளி வர்க்கத்துடைய சர்வாதிகார ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையில தான் நடத்தப்படும் அப்படின்றத மார்க்ஸ் ரொம்ப உறுதியா நிறுவனாரு. இதெல்லாம் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபால பண்ணாரு, ரஷ்யால லெனின் பண்ணாரு. முதல் முறையா 1920களில் ரஷ்யால லெனின் தான் ஃபர்ஸ்ட் மார்க்சிய தத்துவங்களை எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஆக்சுவலா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு மார்க்சியன் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் உருவாக்குனார் ரஷ்யால. சோவியத் ரஷ்யான்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. 1990 வரை அது உடையும் வரை அந்த ஆட்சி இருந்தது ரஷ்யால. இப்ப ரஷ்யன் வந்து கியூபால ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா தெரியும் உங்களுக்கு, சேகுவேரா எல்லா இளைஞர்களும் பார்ப்பாங்க, டிஷர்ட் எல்லாம் போட்டிருப்பான். அந்த புரட்சியாளர் கூட பாத்தீங்கன்னா மார்க்சிய தத்துவங்கள் மார்க்ஸ் தான் கத்துக்கிட்டாங்க. என்னன்னா வந்து இப்ப மாசே துங்கா இருக்கலாம் சைனால, இந்தியால தலைவர் நிறைய பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க. நன்மாரலா இருக்கலாம், ஜீவாவா இருக்கலாம், நல்லக்கண்ணையாவா இருக்கலாம், சங்கரையாவா இருக்கலாம், இன்னும் பெரிய தலைவர்கள் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க. மார்க்சிய தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், கேடிகே தங்கமணி, இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க இந்தியாலே. பாத்தீங்கன்னா பொதுவுடைமை தலைவர்கள், ஜீவானந்தம் எவ்வளவு பெரிய ஆளுமே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில். கண்டிப்பா. அப்ப பகத்சிங், இன்னும் நிறைய தலைவர்கள். இப்ப உலகம் முழுக்க பல தலைவர்கள் வந்து மார்க்சிய தத்துவங்களால ஈர்க்கப்பட்டு அந்த ஆட்சி நிறுவனாங்க அவங்க நாடுகள். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு மக்களுக்கு, எல்லா மக்களுக்கான ஆட்சி நடந்தது. இப்ப மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இளமை காலம் பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ட்ரையார்ன்ற ஒரு ஊர்ல பிறகுறாரு. அவர் குடும்பம் பெரிய செல்வந்தர் குடும்பம். அந்த குடும்பத்துல அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேரு ஐன்ரிச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பெரிய வழக்கறிஞர், பெரிய சொத்துக்காரர், பெரிய ஆடம்பரமான ஒரு குடும்பம். அது பெரிய செல்வமிக்க ஒரு குடும்பம், வளமிக்க ஒரு குடும்பம். எதுக்குமே குறை கிடையாது அவங்களுக்கு இளமையில். அவர் வறுமையெல்லாம் பார்த்தே கிடையாது. ஆனா மார்க்ஸ் வந்து இளமை காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம், பொருளியல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல், அதுக்கப்புறம் வந்து சமூகவியல், இந்த மாதிரியான கருத்துக்கள்ல, பொருளாதாரம், இதுல எல்லாம் ரொம்ப அவர் லைத்து போறாரு. அதுல வந்து ரொம்ப ஈடுபாடு, அதிகமான புத்தகங்கள் வாசிக்கிறார். ஆமா, பெர்லின் யூனிவர்சிட்டியில படிக்கும் போதே பாத்தீங்கன்னா அதிக நேரங்கள் நூலகத்துல தான் செலவு பண்ணுவார். மார்க்ஸ் சொல்லுவார், ஒரு மனிதனோட வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் அவன் நூலகத்தில் செலவு செய்ய வேண்டும், புத்தகங்களை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் மார்க்ஸ் சொல்லுவார். அப்ப மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து இருந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய தத்துவவாதிகள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்களால் நிறைய பேரால் ஈர்க்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய சூழலை பாக்குறாரு. உலக வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது, வந்து எல்லாத்தையுமே படிக்கிறாரு. மல்டி ரவுண்டர் ஒரு நாலேஜ் உள்ள ஒரு நபரா இருக்கிறாரு. எல்லா விதமான கல்வியும் கத்துக்கிறார். அப்ப இருந்த தத்துவ ஞானிகள், அப்ப இருந்தக்கூடிய நிறைய தலைவர்களை பத்தி அவருக்கு வந்து கிரகிக்க ஆரம்பிக்கிறாரு, படிக்க ஆரம்பிச்சு இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது, வறுமை ஏன் இருக்கிறது, மக்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்கிறது, ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள், ஏன் முதலாளித்துவம் இவ்வளவு தாக்குதல் இந்த மக்கள் மீது தொடுத்து விடுகிறது, இதெல்லாம் பாக்குறாரு. ஏன் வந்து பணக்காரனா இருக்கான், ஏழையாவே இருக்கான், எல்லாத்தையுமே பாக்குறாரு. பார்த்துட்டு இதுக்கு என்ன விடுதலை, இதற்கு என்ன தீர்வு அப்படின்றப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, அப்படி சிந்திச்சு கொண்டிருக்கும் போது அவர் வந்து என்ன சொல்றதுன்னா, வந்து பெர்லின் பல்கலைக்கழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரான ஒடுக்குமுறை கிளம்புது. இந்த மாதிரி சிந்திக்கிறான், அரசுக்கு எதிராக எழுதுறான், அரசுக்கு எதிராக வந்து செயல்படுறான், அரசுக்கு எதிராக பேசுறான். அப்ப வந்து அவர் வந்து அரச பயங்கரவாதத்தை எதுக்குறாரு, அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்கிறார். நிறைய வந்து ஆர்டிகல்ஸ், நிறைய வந்து உரைகள் நிகழ்த்துறாரு. இதெல்லாம் அரசுக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்போ அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிட் பண்ணுது. அவர் வந்து பார்த்தா குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்ற ரிச் ஃபேமிலின்னு சொல்லிட்டேன் நான். அப்பா அவர் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வந்து பெர்ன் பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. அங்க முனைவர் பட்டம்லாம் வாங்குறாரு. இதழியல், பொருளியல், அதுக்கப்புறம் வந்து தத்துவம், இல்ல மாதிரி நிறைய என்ன சொல்ற மல்டி டேலண்டடான ஒரு நபர்னு சொல்லிட்டேன் நான். அப்ப ஒரு பேரறிஞரை வந்து பிஹெச்டி பட்டம் பெறாரு. பிஹெச்டி பட்டம் பெற்று ஒரு பணக்கார செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலரான ஜென்னி மார்க்ஸை கல்யாணம் பண்றாரு. ஜென்னி அதான் வந்து காதல் திருமணம் அப்படின்னு வந்தா ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஜென்னி மார்க்ஸ் தான் அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மார்க்ஸ் வந்து என்னன்னா அப்படிப்பட்ட செல்வந்தர் குடும்பம்ன்ற அந்த வாழ்க்கையை திறக்கிறாரு, பல சூழல திறக்கிறாரு.
திறந்து அவர் என்ன பண்றாருன்னா தத்துவங்கள், லைப்ரரி, பொது வாழ்க்கை, அப்புறம் வந்து மார்க்சிய சிந்தனை, கம்யூனிஸ்ட் சிந்தனையில் ரொம்ப லயித்து போய், பொது உடைமை சிந்தனையில் ரொம்ப லயித்து போய் அதற்கான வேலைகளை அதிகமாக வந்து அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதனால வந்து நாடு கடத்தப்படுறாரு ஜெர்மனில இருந்து. அரசுக்கு எதிராக இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்கிறாரு, நாடு கடத்தப்படுறாரு. அப்ப அந்த குடும்பம் வந்து அங்கிருந்து லண்டன் போகுது. மனைவி, பிள்ளைகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்தம் 7 பிள்ளைகள். அவருக்கு 7 பிள்ளைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைங்க வந்து இளமையிலே இறந்துருக்கு, மிச்சம் 3 தான் இருக்குது. அப்புறம் கொடிய வறுமை அவர் வாழ்க்கையில். அவர் மாதிரி வறுமை வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர். மக்களுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த உலகத்தை மாற்ற வேண்டும், இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இந்த உலகத்தை வந்து நம்ம உழுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வு என்பது மார்க்சியம் தான், பொது உடைமை தான், கம்யூனிசம் தான் என்ற நோக்கத்தோடு அவர் செய்த ஆய்வுகள், தரவுகள், அதுக்கப்புறம் வந்து அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து தத்துவத்தை உருவாக்குறாரு. அப்போ மார்க்ஸ் வந்து நாடு கடத்தப்படுறாரு. நாடு கடத்தப்பட்டு வறுமையில வாழ்றாங்க ரொம்ப. நீங்க பாத்தீங்கன்னா நூலகத்துக்கு படிக்க போவாரு, ஒரு ரொட்டி துண்டு தான் அவங்க ஒய்ஃபால கொடுக்க முடியும். அதை எடுத்து அந்த ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு போய் நூலகத்தை வந்து படிச்சுட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணாரோ. ஆமா, 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரம் வந்து ஒரு புத்தகம் லைப்ரரியிலே செலவு பண்ணுவார். புத்தக வாசிப்பு, எழுதுதல் இப்படியே தான் இருந்தார். அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஃப்ரெட்ரிக் ஏஞ்சல்ஸ்னு ஒரு நண்பர் கிடைக்கிறாரு லண்டன்ல. அவர் வந்து அவர் ஒரு செல்வந்தர், ஃபேக்டரி, அவங்க அப்பெல்லாம் பெரிய தொழிலதிபர். அப்போ அவர் தான் ஃபண்டிங் பண்றாரு. மார்க்ஸ் வந்து பொருளாதார உதவிகள் செய்யறாரு. நீ வந்து தத்துவத்தை உருவாக்கு, நம்ம வந்து இதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க 2 பேரும். அப்போ என்னன்னா, அப்பதான் வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்றத உருவாக்குறாங்க. 1840 இந்த மாதிரி நேரங்கள் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ உருவாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோல அந்த பொது உடைமை கருத்தியல், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், மார்க்சியத்துக்கான ஒரு இதா வந்து கொடுக்குறாரு, இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு, பிரகடனப்படுத்துறாரு, லண்டன்ல இருந்து பிரகடனப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்து வந்து மூலதனம்ன்றது டஸ்ட் கேபிட்டல் புத்தகம். இதெல்லாம் இளைஞர்கள் கண்டிப்பா படிக்கணும். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, டஸ்ட் கேபிட்டல். அதான் வந்து அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலக அரசியல் என்பது என்னன்னா, உற்பத்தி, சந்தைப்படுத்துதல், நுகர்வு, இதுதான் அரசியல், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து முதலாளித்துவம், மத தீவிரவாதம், ரைட் விங் பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து வந்துருது, இதுக்குள்ள இருக்குது. எல்லாம் கூட்டு கூட்டணியாக இருந்தா செயல்படுறாங்க உலக நாடுகள் முழுக்க. அப்ப இந்த மூலதனம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை பத்தி சொல்லுதுன்னா, பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம், அதுக்கப்புறம் முதலாளித்துவம் எப்படி இயங்குது, எப்படி வந்து இந்த ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் எப்படி உலகத்தில் அமைன்ற சொல்ற விளக்கக்கூடிய புத்தகம் தான் அந்த டஸ்ட் கேபிட்டல். எல்லாமே அதுல வந்து கவர் ஆயிரும். எக்கனாமி, பொருளாதாரம், சமூகவியல், வாழ்வியல், இயங்கியல், அரசியல் எல்லாமே அதுல கவர் ஆயிரும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே அதுல வந்துடும் அந்த புக்ல. அந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதுறாரு. அது வந்து உலகத்தை உழுக்குது. அப்ப இன்னும் அவர் மேல ஒடுக்குமுறை கட்டவில் தொடப்படுது. அமெரிக்கா அவருக்கு எதிராக இருக்குது, யூரோப்பியன் நேஷன்ஸ் அவருக்கு எதிராக இருக்குது, ஈவன் லண்டன்ல இருக்கக்கூடிய அரச குடும்பமே அவருக்கு எதிராக இருக்குது அவர் செயல்பாடுகளை பார்த்து. ஏன்னா வந்து இவர் ஏழை எளிய மக்களுக்கு பேசுறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசுறாரு, தொழிலாளிகள் பேசுறாரு. சொல்லுவாரு, தொழிலாளிகளே, நீங்கள் வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லை, உங்கள் அடிமை சங்கிலியை தவிர, அதை உடைச்சிட்டு வாங்க போராட அப்படின்னு சொல்லி மக்களை ஃபுல்லா தூண்டுறாரு. இவரால் வந்து பாத்தீங்கன்னா பெரிய எழுச்சி ஏற்படுது உழைக்கும் வர்க்கத்துக்கு மத்தியில. இப்போ மார்க்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மக்களை வந்து என்ன சொல்றாருன்னா, உழைக்கிற மக்கள் உங்க உரிமைகள் போராடணும், நீங்க முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடணும். அதுக்கடுத்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட், அப்புறம் மேட்டர்னிட்டி லீவு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 8 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு சட்டம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது தொழிலாளிகள் நலன் சார்ந்த எல்லாத்துக்குமே லேபர் லாஸ் இருக்குல்ல, தொழிலாளர் சட்டங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து மார்க்சியம் தான், அடிப்படை வந்து கம்யூனிசம் தான். அப்ப என்ன சொல்றாருன்னா மார்க்ஸ் வந்து, தொழிலாளிகள் வந்து ஒற்றுமையாக இருந்து உங்கள் உரிமைகளுக்காக நீங்க போராடலைன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் அழகா சொல்றாரு. அதுல வந்து நீ கடவுள், இந்த மாதிரி வந்து நீ வந்து அரசு, இந்த மாதிரி வந்து எதையும் நம்பாத, உன் உரிமைகள் நீ தான் போராடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏழை மக்களுக்காக அவர் பேசினார். முழுக்க ஏழை மக்களுக்கு பெரும்பான்மை உலகத்துல அவன் தான் இருக்கான். இல்ல, அவர் சொன்ன தத்துவங்களும் கூட ஏழை மக்களை சார்ந்துதான், ஏழை மக்களுக்காக எல்லாமே பண்ணி, தொழிலாளிகளுக்கு தான் அவருடைய தத்துவங்கள் முழுக்க. கண்டிப்பா. அப்ப இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா வந்து, இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்துது, உலகம் முழுக்க பெரிய ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்துது. அதனால வந்து அடுத்த கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் உலக நாடுகள் முழுக்க வெடிக்கிறாங்க. மார்க்சிய தத்துவத்தை உள்வாங்கி, கம்யூனிஸ்ட் தத்துவத்தை உள்வாங்கி. ஏன்னா செங்கோடி ஒன்றே தீர்வு, சிவப்பு தான் நமக்கு எல்லாரும் தீர்வுன்றதை தொழிலாளிகளும் பாட்டாளிகளும் ஏழை எளிய மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அதை வந்து சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக வந்து மக்கள் கிளர்ந்தெழுந்து அந்த ஆட்சிகள் வந்து தூக்கி எறியக்கூடிய செயல்பாடுகள் நடக்குது. கியூபா நடந்தது, ரஷ்யா நடக்குது, எல்லா இடத்துல நடக்குது. இப்படிதான் வந்து மார்க்சிய தத்துவம் வந்து உலகத்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப என்னன்னா மார்க்ஸ் வந்து இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு இடத்துல ஜென்னி மார்க்ஸ் இறந்துடுறாங்க. ஏன்னா அவர் குடும்பம் பாத்தீங்கன்னா வறுமை, கொடிய வறுமையில பிள்ளைகள் இறந்துடுறாங்க, ஜென்னி மார்க்ஸ் இறந்துடுறாங்க. ஒரு இடத்துல 1818 இருந்து 1883 65 ஆண்டுகள் தான் மார்க்ஸ் உலகத்துல வாழ்ந்தார். ஆனா அவரை மாதிரி வந்து உலக அரசியல்ல, தத்துவத்துல என்ன சொல்றதுன்னா வந்து
பொருளாதாரத்தில், அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில், அதுக்கப்புறம் வந்து மக்களோட வாழ்வியலில், அப்புறம் வந்து ஏழை எளிய மக்கள் மீட்சி பெறுவதற்கு, அவர்கள் வாழ்வில் விடுதலை பெறுவதற்கு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு உருவாக வேண்டிய இந்த பொது உடைமை சமுதாயம், இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தை உலகத்தில் யாருமே வந்து இது வரைக்கும் அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தத்துவங்களையும் எழுத்துக்களையும் என்ன சொல்றது உரைகளையும் எதையுமே நிகழ்த்தினது கிடையாது. மார்க்ஸ் வந்து பன்முகத்தன்மை மிக்கவர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், அதுக்கப்புறம் வந்து சிறந்த தத்துவ ஞானி. எல்லா லெவல்லையுமே வந்து மார்க்ஸ் வந்து பங்களிப்பு செலுத்திருக்கிறார். அப்ப அந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் தத்துவங்கள் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் முழுக்க முதலாளித்துவத்தையும் மத தீவிரவாதத்தையும் எதிர்த்து, ஜாதிய தீவிரவாதத்தை எதிர்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடைமை, சமத்துவ, சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க என்றும் இந்த உலகத்துக்கு தீர்வு என்பது மார்க்சியம் தான் உண்மை. அதான் தயவு செய்து இளைஞர்களும் அப்புறம் அறிஞர்களும் தலைவர்களும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்சியம் ஒன்றே தீர்வு, கம்யூனிசம் ஒன்றே தீர்வு, சிவப்பு கொடி ஒன்றே தீர்வு என்பதுதான் மார்க்சிய தத்துவம். அவர் சொன்ன மாதிரி புத்தகம் படிப்பது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தகம் தான், கல்வி தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். கண்டிப்பா. தொடர்ந்து தலைவர்களை பத்தி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை பேசிக்கொண்டே இருப்போம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.